இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டார். வசனம் மீகா 5:2. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லஹேமே, நீ யூதேயாவிலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. பெத்லஹேம் அப்படின்றது ஹவுஸ் ஆஃப் பிரெட் என்று பார்க்கிறோம். அப்பத்தின் வீடு என்று பொருள். அதாவது தாவீது வம்சத்தின் பிறப்பிடமாகும். அது பூர்வ காலம் முதல், அதாவது நித்திய காலம் முதல் மேசியாவின் வம்சாவளியை அவருடைய அரச மூதாதையரான தாவீது வரை கண்டறிய முடிந்தாலும் அவருடைய மூலங்கள் நித்திய காலம் வரை மீகா தீர்க்க தரிசனம் உரைத்த மேசியா இயேசுவே என்பதை அறிந்து கொள்ளுங்கள், அவரிடத்தில் மட்டுமே ரட்சிப்பு உண்டு என்று உரைத்தார் என்று சொன்னார். அதாவது அப்போஸ்தலர் 4:12 பார்க்க முடியும். அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பாருங்க, நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழே இருக்கிற இந்த பூமியில் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லையாம். ஏசாயா 9:6 பார்க்கணும் இல்லையா? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஸோ அவருடைய நாமங்கள் நம்ம பார்க்குறோம். அதிசயமான நாமம் இல்லையா? ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, அப்படிப்பட்ட நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் பாருங்க, பெத்லஹேமில் பிறக்கப் போகிறவர் தேவனாக இருப்பார் என்றும் அவருடைய தோற்றம் பழங்காலத்திலிருந்தே நித்தியமானது என்று சொல்லுகிறார். அதாவது அவர் பெத்லஹேமில் பிறந்தாலும் பழைய ஏற்பாட்டிலே அவருடைய செயல்பாடுகள் பல முறை வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டார். அதை சில உதாரணம் நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் தான் நம்ம பார்க்கிறோம் இல்லையா பிறப்பை குறித்து. ஆனால் அவர் பூர்வ காலம் முதல்வே அவர் இருக்கிறார் என்று, பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டார் என்று சில உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். முதலாவது, எரிகிற முச்செடியிலிருந்து மோசேயிடம் பேசிய தூதரும் அவரே என்று பார்க்கும். அவர் நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டார். இரண்டாவதாக, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தபோது நெருப்பில் காணப்பட்ட 4வது மனிதர் அவரே என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் ஒரு மனிதனாக பெத்லஹேமில் பிறந்தாலும் அவருடைய தோற்றம் பழங்காலத்திலிருந்தே நித்தியமானது. அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, நானே ஆல்பாவும் ஒமேகாவும் என்று சொல்லுகிறார். அப்போ பாருங்க, இவர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆகியோர் ராஜாக்கிடம் சொல்றாங்க, எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற வல்லவர், நாங்கள் இந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டோம், அப்படி அவர் எங்களை காப்பாற்ற விட்டாலும் நாங்கள் உம்முடைய சிலைக்கு முன்பாக பணிய மாட்டோம் என்று சொன்னார்கள். பாருங்க அந்த வைராக்கியம் இல்லையா கடலுக்குள்ள. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம் தேவன் நம்மோடு இருக்கிறாரு. அதனால தான் அவங்க விசுவாசம் உள்ளவர்களாய் ராஜா கிட்ட சொல்றாங்க, பாருங்க நாங்கள் உங்களுடைய சிலைக்கு முன்பாக பணிய மாட்டோம், அவர் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்ற விட்டாலும் சரி எங்கள் தேவனுக்கு நாங்கள் சாட்சியாக இருப்போம் என்று வைராக்கியமாக நின்றார்கள். பாருங்க, ஆனால் நித்தியத்தில் இருக்கும் தேவன் அதை கேட்டு இயேசு கிறிஸ்து நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டு பாருங்க நெருப்பிலிருந்து அந்த 3 எபிரேய சிறுவர்களையும் அவர் காப்பாற்றினவராக இருக்கிறார். தானியேல் 3:25 பார்க்கணும் இல்லையா? அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவ புத்திரனுக்கு ஒப்பாய் இருக்குது என்றார். அதுதான் இந்த இயேசு கிறிஸ்து என்று நாம் பார்க்கிறோம். ஒரு தேவ குமாரனை போல் இருக்கிறார் என்று பல மொழியாக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து இந்த நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டார் என்று பார்க்க முடிகிறது. சங்கீதம் 91:2, ஆண்டவரே தேவரே தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். ஆமென். பாருங்க, அவர் தலைமுறை தலைமுறையாக நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறவர். பாருங்க, பர்வதங்களும் இந்த பூமி உலகத்தை உருவாதுக்கு முன்னாடி அவர் இருக்கிறார், அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறார். அதனால் இந்த கிறிஸ்மஸ் நாளில் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு குழந்தையாய் மட்டும் இல்லை, அவர் நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டவராய் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வோம். பாருங்கள், நம்ம என்ன சூழ்நிலையை நம்ம கடந்து செல்கிறோமோ,
பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லாவே தெரியும், தேவனுக்கு நல்லாவே தெரியும். ஒன்று அந்த சாஸ்தாக் மேஷாக் ஆபேத் நெகுமாதி ஒரு வைராக்கியம் உள்ளவர்களாய் இல்லையா, தேவன் நம்மோடு இருக்கிறார், அவருக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை எனக்குரியது, அவர் நித்திய நித்தியமானவர் அப்படின்ற ஒரு வைராக்கியமாய் ஒரு விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருந்தால் மட்டுமே போதும். எந்த சூழ்நிலையிலையும் இல்லையா, வியாதியிலையும் சரி, மரண தருவாயிலையும், எந்த நிலையிலையும், போராட்டத்திலும் பிரச்சனையிலையும், எந்த நிலையிலும், கேள்விகள் குழப்பங்கள் எந்த நிலையிலும் இருந்தாலும் சரி, அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த கிறிஸ்மஸை நம்ம கொண்டாடுவோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த கிறிஸ்மஸ் நாளிலும் ஆண்டவரே நீர் ஒரு நல்ல சத்தியத்தை கொடுத்து எங்களை வெளிப்படுத்தினீர், அதுக்காக நன்றி. நீர் நித்தியத்திலிருந்து வெளிப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா, நாங்கள் குழந்தை இயேசுவை மட்டும் நாங்கள் பார்க்காம ஆண்டவரே நித்தியமாய் தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அநாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் பிரகடனம் பண்ணி ஆண்டவரே, எங்கள் தலைமுறை தோறும் ஆண்டவரே உம்மை சேவிக்கிறவர்களாய், உம்மை ஆராதிக்கிறவர்களாய், நீர் நித்தியம் உள்ளவராய் தேவனாய் இருக்கிறீர், அடைக்கலமாய் இருக்கிறீர், ஒரு பாதுகாவலராய் இருக்கிறீர், ஒரு ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறீர் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Wish you all a blessed Christmas.